மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி அப்படின்னு அம்மர்களமா பாட்டை போட்டு சூப்பரா பண்ணிருக்கேன். அந்த காலத்துல எப்படிலாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கிற விஷயத்த ஒரு ஒரு சீன்லயும் சிம்பிளான வார்த்தையிலயும் அழகா காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோ, மற்றபடி படம் சூப்பரா இருக்கும். அங்கலாம் ஆஸ்கார் கன்ஃபார்ம். இவனுங்களுக்கு எந்த படம் எடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. நான் பாத்ரூம் கூட போயிட்டு வரேன், பாத்ரூம் விட சொல்றேன், ஹே படமாடா அது ராயன் நல்லாவே இல்லடா. அவங்கெல்லாம் எப்படின்னா வீட்டில் கதுவை மூட்டு செல்லில் படம் பார்க்குற பசங்களாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லாரும் கும்பலாக வச்சுட்டு படம் பார்க்க சொன்னால் அவனுக்கு லாகாகும், அவனுக்கு பயமாக இருக்கும். நம்மளோட வளத்தை நம்ம பாதுகாத்துக்கணுங்க. நம்மளோட வளத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுறக்கூடாது. அதில் எப்படி விக்ரம் நின்று தங்கத்துக்காக போராடுறாரோ அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்க தான் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கதை புரிஞ்சு அவரே நின்று பாதுகாக்கிறார். அந்த மாதிரி நம்மளோட வளத்தை நாம தான் நின்று பாதுகாத்துக்கணும், யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் நல்லா இருக்கு. அந்த காலத்தில் அந்த கோளாறுங்கிற ஒரு ஏரியாவில இருந்து உள்ள ஒரு ஒரு கதையை வந்து மையம் பண்ணி வச்சு பண்ணிருக்காங்க. அந்த கேஜிஎஃப் பார்க்கறதுக்கு இந்த கேஜிஎஃப் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? கேஜிஎஃப் கூட சூப்பர். அதான் தங்கலான மிஸ் பண்ணக்கூடாது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததை விட நல்லா தான் இருக்கு, நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. கதையும் நல்லா இருக்கு, விக்ரமோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. அந்த காலத்துல எப்படிலாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கிற விஷயத்த ஒரு ஒரு சீன்லயும் சிம்பிளான வார்த்தையிலயும் அழகா காமிச்சிருப்பாங்க. எனக்கு விக்ரம் சார் சொன்ன 2-3 டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து வெறும் பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு போராடலை, எங்கள் உரிமைக்காண்டி போராடுறோம்னு சொன்ன விதமாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கோட்டு போடும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதையாக இருக்கட்டும், அந்த விஷயம்லாம் சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. படிப்புக்காக என்ன வேணாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோங்கிற ஒரு விஷயத்த சொன்ன விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்மளை எவ்வளோ அடிமைப்படுத்தியிருக்காங்கிறத விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. 2.5 மணி நேரம் பார்த்த மாதிரி இல்லை, ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து காமிச்சிக்கலாமோங்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபீல் கொடுத்துருந்தது. ஒரு 3-4 டைம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா அந்த ஃபீலே செம்ம மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காண்டியே நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். படம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. தங்கலான் நிறைய படத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்க முடியாது. நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க, டெக்னிக்கலாக நிறைய உழைப்பு இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்து எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோ, மற்றபடி படம் சூப்பரா இருக்கும். அங்கலாம் ஆஸ்கார் கன்ஃபார்ம். ரஞ்சித் அந்த ஜானர்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காருண்ணா. அவர் எதுவும் லேகே இல்லைண்ணா, மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்குங்கண்ணா. தரணி போற்றும் தங்க தமிழ்நாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த தங்கலான் வந்து சியாம் விக்ரம் சார் ரூபத்தில் வந்திருக்கிறாரு. மற்றும் அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் தன்னோட உழைப்பை வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து இந்த 2K கிட்ஸோட நிற்க போகிற படம் கிடையாது. கண்டிப்பாக இது மாபெரும், இன்றைக்கி நீங்கள் வீடியோ எடுக்கிற நீங்களே உங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து 3K கிட்ஸ் வரைக்கும் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பிரேமியும் அப்படி அழகாக வடிவமைச்சிருக்கிறாரு. ரெக்கார்ட்ஸ், அந்த லைவ் சவுண்ட் ஆகட்டும், சாங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தங்கத்தை வந்து பூதம் தாண்டா வந்து அடகாக்குது, அதுதான் கண்டென்ட். விக்ரம் மூவி நல்லா இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது, சீட் எடுத்துட்டு உட்காந்து பார்க்க வச்ச மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரஞ்சித் அண்ணா விக்ரம் சார் பயங்கரமா பண்ணிட்டாங்க. ரஞ்சித் அண்ணாவோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் சொல்லவே தெரியல. அந்த டைலாக், அந்த மாடுலேஷன், பேசுற மாடுலேஷன் டைலாக்ஸ் ஏன்னா இது எப்படி பண்றாங்க, இது என்ன ட்ரைனிங் பண்ணிருப்பாங்களா தனியா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. சுற்றி சின்ன ஆள் அடிக்காமல் எங்கே ஆரம்பித்தாங்களோ ஆதி காலத்தில் இந்த பிரச்சனைகளை அவங்களே டேரெக்டாக வந்து பூணல் போட்டு நாமத்தெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிறாரு. அவர் உண்டான அரசியலை பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக இது 1001 மாதிரி நீங்கள் கடந்து போயிடக்கூடாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆக்டிங் ப்ரோ. வேற லெவல் கொண்டு போயிட்டார் பா ரஞ்சித். உடம்ப உரிக்க மெரிக்க அந்த தங்கத்தை எடுக்கிறப்ப மிரட்டி எடுத்துறாரு ப்ரோ. விக்ரம் சாரான்னு நாங்கள் அப்படியே பார்க்குற ஒரு சீன்லேயும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. நேச்சுரலாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? படத்துல பாட்டா நல்லா இருந்தது, மியூசிக்லாம் நல்லா இருந்தது. சண்டை ஆக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது, ரியலிஸ்டிக்காக பார்க்குறாங்க. கேஜிஎஃப்க்கும் இதுக்கும் அப்போ கேஜிஎஃப் வந்து மைனிங் மாதிரி இருக்குது, மைனிங் மாதிரி இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட் கான்செப்ட், நல்லா இருக்கும், இது பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம ஆற்காடு மக்கள் இங்கேருந்து நாங்கள் போயிருக்காங்க, எங்கே கோலா இருக்குது, அங்கே போய் கஷ்டப்பட்டது. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அரசியல் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நம்மளை அடிமைப்படுத்தியா இருந்தாங்க, அடிமைப்படுத்தக்கூடாது, நம்ம அங்கே எட்டு போனாங்க, அங்கே எட்டு போய் அங்கேயும் ஜெயிச்சிட்டாப்புல. இதான் மெயின் கதை. ரஞ்சித்து ஒரு சாயலில் பூசுறாருன்னா, நீங்கள் ஹாலிவுட் மூவியாக இருந்தால் கூட இந்த ஸ்பைடர் மேனாக இருக்கட்டும், ஹல்காக இருக்கட்டும், ஆரம்பத்தில் அவனோட லவ்வருக்கே அவனுக்கு பிடிக்காது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி மேலே வந்து அதுக்கப்புறம் பிடிக்கும். இதுதான் சினிமா பார்க்குற தன்மை. அந்த வழியாக தான் அவர் சொல்கிறப்போ அது நம்மளுக்கு பெரிய ஹீரோயிசமாக தெரியுது. மற்றவங்க ஆண்டது மாதிரி நான் அப்படி இப்படின்னு வர்றப்போ
அதை வந்து ஆர்வி உதயகுமார் எடுத்த அந்த ரேஞ்சில் எடுத்தது, தேவர் மகன் அந்த ரேஞ்சில் எடுத்தப்போ பிடிச்சிருந்தது. இப்போ சரியாக எடுக்காமல் எப்போ பார்த்தாலும் ஆணவ கொலை அந்த இது மாதிரி நாடக காதல் அப்படி எடுத்தா ஒரு தடவை 2 தடவை பார்க்கலாம், அடிக்கடி பார்க்க முடியாது. ஸோ ரஞ்சித்ன்ற பேர் மேலே காழ்ப்புணர்ச்சி வச்சு நீங்கள் பேசாதீங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதை பாருங்கள். வாட்சபிளான படம். இந்த படத்தை கடந்து போயிட்டு 1000ல் ஒரு ஐயோ இது போற்றி புகழ வேண்டிய படமாச்சே அப்படின்னு இன்னைக்கு கதற மாதிரி இந்த படத்தை தவற விட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு கதறாதீங்க. எல்லாரும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது தெரியல. பார்ட் 2க்கு எந்த லீடும் கொடுக்கல. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்கன்ற. உண்மையாலுமே கேமராமேனு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. விக்ரமை வந்து ஒரு நடிகராக பார்க்குறதோட ஒரு அந்த படத்தில் நடித்த ஒரு மனுஷனாக பார்த்தாலே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. எந்த மனுஷனும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியாது. அந்த உழைப்புக்கு நம்ம ஹேண்ட்ஸ் அப் பண்ணி தான் ஆகணும். இப்போ விக்ரம் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். ஸோ இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு சார்? ஒரு கேரக்டர் கொடுத்துட்டோம்னா அதை உள்ளே வாங்கி அதாவது உடலையும் வருத்தி நம்ம எல்லாத்தையும் நம்ம வருத்தி பண்ணுற ஒரே கேரக்டர் இந்தியாவிலேயே நம்ம சியான் விக்ரம் சார் சொல்லலாம். அது அப்படியே தெரியுது. இந்த படம் வந்து அவார்டை நோக்கி நகருது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வர சியான் விக்ரமாக பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து அவார்டு கண்டிப்பாக சியான் விக்ரம் கிடைக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜி பிரகாஷ் சாருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவார்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டு தங்கத்தை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்கள் வந்து 1850ல் நம்ம தமிழர்கள் தான். நம்ம தமிழர்கள் தான். அதை நினைக்கிறப்பே வருத்தமா இருக்குண்டா. எவனோ போய் எடுத்தானா கூட பரவாயில்லடா. வேப்பூர்ல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க, வடார்காடுல இருந்து. அது எங்கெங்க இருக்குது, எங்கெங்க ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றப்ப எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? கண்டுபிடிச்ச எடுக்கிறது வழி வேற, கண்டுபிடிக்கிறது எடுக்க போறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்க பாரு, அந்த வழி வேற. அவ்வளவு வழிபட்டிருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் நடந்த கதையை தான் எடுத்திருப்பாங்க. அதுதான் சைடில் போட்டிருக்காங்களே. ஒன்றும் யோசிக்க முடியாத கதையெல்லாம் போடல. ஓகேவா? 1005 இப்போ 20ஆம் நூற்றாண்டில் இருக்கணும் இல்லையா? 5ஆம் நூற்றாண்டில் இருந்தே இந்த தங்கத்துக்கு இவங்க போராடிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஒரே கண்டென்ட்டாக தான். 2வது கண்டென்ட் வந்து இவங்க வந்து 1850ல் வடார்காட்டிலேருந்து தூக்கிட்டு போய் கோலார் சொல்லங்கத்தில் போட்டிருக்கான் அந்த வெள்ளக்கார பையன். ஓகேவா? ஓகே, அவன் எடுத்து போட்டு போயிட்டான். இன்னமும் நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கேஜிஎஃப் வந்து எடுக்கிறத காட்டுறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுன்றது வேற. புரியுதா? அதை தான் காட்டியிருக்காங்க. படம் வேற லெவலு. தில்லு, தூளு, காசி, கிங்கு, அவர் நடித்த எல்லா படத்தை விட இந்த படத்தை அவர் தூக்கி சாப்பிட்டுட்டாரு. நடிப்பில், கஷ்டத்தில், எல்லாத்துலேயுமே. அந்த மாளவிகா பாப்பா வந்து செம்மையாக பண்ணியிருந்துச்சு. ஆல்ரெடி நம்மவரோட உத்தம வில்லன், அப்புறம் வந்து மரியானில் வந்து தனுஷோட ஜோடியாக நடிச்சிச்சு. இது 3வது படம் நினைக்கிறேன் தமிழுக்கு. நல்லா நடிச்சிருக்கு, அருமையாக நடிச்சிருக்கு. ஒரு குடும்ப பொம்பளை மாதிரி நல்லா நடிச்சிருக்கு. எல்லா குழந்தைங்களும் நல்லா நடிச்சிருக்கு. 200-300 நாடக ஆர்டிஸ்டரும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வாழ்த்து தான். நீங்கள் நடித்த எல்லாருக்கும் ஒரு கோடான கோடி நமஸ்காரம். படம் சூப்பராக வெற்றி அடையும். பசுபதியோட ரோல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மெட்ராஸில் நடிச்சிருப்பார் ஜானி, அவரோட ரோலும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். விக்ரம் மட்டும் ஸ்க்ரீன் ரோல் ப்ளே பண்ணாமல் எல்லாருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வேற லெவல் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்க ட்ராவல். நான் கொஞ்சம் சீனாக வரும்னு நினச்சேன். நல்லா இருக்கு, பார்க்கலாம். கனெக்ட் இருக்கு. அது ஆக்சுவலாக ரியல் லைஃபோட இன்சிடென்ட் தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே சிங்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுதான் அது நான் ஒத்துக்கிறேன். அதான் லைக் ஸ்டோரி அதனால தான் எடுத்து போனேன்னா அது மாதிரி பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் இப்போ 2-3 டேஸில் கொஞ்சம் ட்ரிம் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. படம் பார்க்கும்போது தெரியுது. ஒரு ரோலுக்கும் சரி, நம்மளே நேரில் போயிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது நம்ம விக்ரமா அப்படின்ற மாதிரிலாம் தோணிருக்கு நிறைய சீன். நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக பண்ணிருக்கு. விக்ரம் பொறுத்தவரை ஆக்டிங் எப்பவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுலயும் நல்லா பண்ணிருக்கு. பா ரஞ்சித் சாருக்கு வந்து இது பெஸ்டான ஒரு படமா இருக்குமா? இல்லை, பாரஞ்சி சாருக்கு இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இது பெஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக படம் எடுத்தால் கூட இது கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்து இதை ஓட வைக்க போகிறேங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு சின்ன நாட்டை எடுத்து பண்ணியிருக்காப்புல. டைரக்ஷனில் ஜெயிச்சா கூட இது அவருடைய பெஸ்ட் ட்ரீம் ப்ராஜெக்ட் இது கிடையாது. மியூசிக்கில் எப்படி ரெண்டு சாங் ஆக்சுவலி லாஸ்ட் சோக சாங் ஒன்று இருந்தது. அந்த மியூசிக்லாம் பயங்கர ஒரு ஃபீல். கடைசி வரைக்கும் இன்னுமே ஹூஹா அந்த ஒரு கத்தலோட நம்ம உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மியூசிக்கில். அந்த ஒரு இதாக இருக்கட்டும். மினிக்கி சாங்ஸ் மாசு செம்ம மியூசிக் தான் அங்கே ஹைலைட்டே. ஒரு சீனுக்கு ஒரு மியூசிக் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஹீரோயினும் செம்மையாக நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த கேரக்டரே வாழ்ந்துட்டு இருக்காங்க விக்ரம் சாரும் ஹீரோயினுமே.
அவங்கள மாதிரியே இருக்கு பார்க்க நல்லா இருக்கு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் 1000ல் ஒருவனுக்கு நிகராக இருந்தது இந்த படத்தில். அவ்வளோ நிகராக இருந்தது. எனக்கு இவர் விஷுவலேஷன்ல அந்த காலத்து ப்ரீடியாட்டிக் படம்ன்றதுனால அந்தோட அப்போ என்ன பாட்டு பாடுவாங்க என்ன இப்போ கூட நீங்கள் ஊட்டியில் ஒரு சட்டன் ஆளுங்க பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டோட தழுவல் இந்த பாட்டில் இருக்குது. மியூசிக் தான் ஒரு பேக் போன்னே சொல்லலாம். ஜிவி சூப்பராக பண்ணியிருக்காரு. அது அவர் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியல, ஆனால் படம் பார்த்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் நல்லா இருக்கு. சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்துருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் அப்படியே அந்த லைவாக அப்படியே அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக மீட்டராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த சிஜி ஒர்க்கு, அதுக்கப்புறம் எடிட்டர்லாம் பிச்சு மேய்ஞ்சிட்டாரு செல்வானாலாம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம். அது திரைக்கதை அப்படி இருக்குது, இங்கே ஒன்று போவோம் அங்கே ஒரு கரெக்டாக ஓப்பன் ஆகும். விக்ரம் சார் ஆக்டிங்லாம் கொடுத்துட்டாருங்க, பயங்கரமா இருக்கு. ஹிட் படம் பயங்கரமா இருக்கு, சூப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓல்டு பீப்புளோட ரொமான்ஸை வந்து இவ்வளோ அழகா காட்டின மாதிரி இருந்தது. மைனஸ்ல இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிருக்காங்க. இது மைனஸ்லாம் சொன்னால் நம்ம செட் ஆகுது. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் தாங்க மெயின். டேரக்ட் நியூவாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எதிர்பார்க்காதது. செம்ம. எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. விக்ரம் சாருக்காக பாருங்க. லேக் மீன்ஸ் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் ஆனால் கான்செப்ட் படி லைக் அப்படி தான் எடுத்தாகணும், அதனால தான் அப்படி ஃபீல் ஆகுது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு லேக் ஆகும், சில பேருக்கு இது அதான் சொல்கிறேனே. படத்தை பார்க்கணும். படம் வந்து ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் ஒரு பின்ட்ராப் சைலண்ட்லேயே போச்சு. அதுக்கப்புறமா ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு பின்ட்ராப் சைலண்ட்லேயே போச்சு. எங்கேயுமே வரும் ஆரவாரம்லாம் பண்ணல, நல்லா போகுது. பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதான் சினிக்கி மேனா மினிக்கி, அதுக்கு தான் மினிக்கிட்டு வந்திருக்கேன். அக்கா சூப்பராக பாட்டை போட்டிருக்கா. அப்படி தம்பி நல்லதுப்பா, என் பேச்சையும் கேட்டு டைவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வாழ்றப்பாரு, சூப்பர். அது என்னடா இங்கிட்டு பண்ணுமா, மினிக்கி மேனா மினிக்கி அப்படின்னு அம்மர்களமா பாட்டை போட்டு சூப்பராக பண்ணியிருக்கு. அந்த ஒரு பாட்டு மகா கிட்டு நீங்கள் ட்ரெண்டிங்கில் போட்டு கலக்குங்க, அவ்வளோதான். வேற ஓகே, ஆல் த பெஸ்ட். யாருக்குடா பேன் இல்ல? டே இருக்கிற பேன் எல்லாமே பிரிஞ்சு ரதகாலம் பிரிஞ்சு அப்படி பிரிஞ்சு ஒவ்வொன்றா போயிடுச்சுடா, புரியுதா? யாருக்கு ஃபேன் இல்லை? அவருக்கா ஃபேன் இல்லை? தில்லு படம் வந்தப்ப நீ இருந்தியா? தூளு படம் வந்தப்ப இருந்தியா? அட ஏன் காசி படம் வந்தப்ப இருந்தியாடா? டேய், அந்த கேள்வியை யாவானும் கேட்கக்கூடாது. ராஜகுமாரா, நீ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் சியாம் விக்ரம் சாருக்கு வந்து நடிக்க தெரியலன்னு சொன்ன. நீ வந்து உன் பொண்டாட்டி தேவயானியோட வந்து இந்த படத்தை பாரு, உனக்கு சுகந்தி அக்கா வச்சுட்டேன் ஆப்பு, யாரும் ஸ்டார்ட் பண்ணல. இதை போடுங்கடா. ராஜகுமாரன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லணும், ஓகே சியாம் விக்ரம் சாருக்கு நடிக்க தெரியுதா தெரியலையான்னு. அது போடு. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி எடுத்தது என்ன எடுத்தாரு? இது மலேசியாவில் உள்ள பிரச்சனையா அந்த மாதிரி சட்பட்டா, அதுவும் ஒரு சமூக தேவை தான். நம்ம தமிழர்கள் யாவும் வீரர்கள்னு காட்டியிருக்காரு. இது தமிழர்கள் எல்லாரும் அடிமையாக இருந்து தான் மேலே வந்திருக்காங்கன்றதை காட்டியிருக்காரு. கண்டிப்பாக கிடைக்கும், தேசிய அவார்டு கிடைக்கும். தமிழர்களுக்கு உண்டான எவ்வளோ அவார்டு இருக்குதோ அவ்வளோ அவார்டு நம்ம நாட்டில் கிடைக்கிற அவார்டு எல்லாமே சியாம் விக்ரம் சாருக்கு போய் சேரணும். அந்த அவார்டு அவர் எல்லாருக்கும் 200 பேருக்கு பிரித்து தந்துடுவார், ஓகேவா? கண்டிப்பாக 10க்கு 10 தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டது என் முன்னோர்கள், என் தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம், ஓகேவா? எனக்கே டவுட்டாக இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த படத்துக்கு 10க்கு தான் 10 கொடுக்கணும். எவனா தப்பாக பேசுனா பொத்துன்னு போட்டு போவேன், ஓகேவா? அது இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்குலாம் எப்படி படம் எடுத்தாதான் பிடிக்கும்னு நான் கேக்குறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்தியன் உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல அவர் வண்டி எடுப்பாரா? வண்டி எடுத்துட்டு அங்கலானே இப்படின்னு சுத்துவாரா? ஆனா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இல்ல அதான் தாத்தா வராரு, இல்ல தாத்தா வராரு. நான் என்ன கேக்குறேன், அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், ஆனா இந்த மாதிரி படங்கள் பிடிக்காது. இல்ல நான் இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க லாக் ஆனது கரெக்ட் தான். அந்த காலத்துல மக்கள் லாகா இருந்தாங்க, அதனால அது லாக் ஆச்சு. சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஸ் ஆனாங்க. இன்னொன்னு, லாக் ஆகுறவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, உனக்கு 1000ல் ஒருவன் படம் பிடிக்குமான்னு கேளு. நல்லா படம்னுவான். அப்புறம் ஏன்டா ஓடலான்னு கேளு. அன்பேசியம் படம் பிடிக்குமா? சூப்பர் படம். அப்புறம் ஏன்டா ஓடலான்னு கேளு. அதேதான் இந்த படத்தை 10 வருஷம் கழிச்சு தங்களான கொண்டாட மறந்துட்டுமேன்னு சொல்லுவான். ஏன்னா இவன் படம் பார்க்கறதுல 10 வருஷம் பின்தங்கி இருக்கிறான்றது. அதேதான் எல்லாத்தையும் பார்த்து ப்ரோ, எல்லாத்தையும் பாரு. கத்தாத ஆளே கிடையாது. ஆடியன்ஸ்ன்றது வேற, ரசிகன்றது வேற. தனி நீ விக்ரம் வேற ஹேட்டர்ஸ், ஜீரோ ஹேட்டர்ஸ், யாருமே ஹேட்டர்ஸ் கிடையாது.
ஆஸ்கார் அவார்டு கிடைக்குமா அந்த படத்துக்கு? ப்ரோ ஆஸ்கார் அவார்டு வச்சுங்க ப்ரோ. ஆஸ்கார் அவார்டு டவுட்டே கிடையாது. ப்ரோ சொல்ல தேவையே இல்ல. படத்துல நடிப்புண்டா அவர் மட்டும்தான். நடிகர்லாம் ரசிகர்லாம் மத்த பேரு. நடிகர்னா அவர் மட்டும்தான். 10க்கு 10 கொடுக்கலாம், அதுக்கு மேல இருந்தாலும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கண்டிப்பா வந்து எல்லாருமே ஆஸ்கார் அவார்டுக்காண்டி வின் பண்ணும் நான் ரொம்ப நம்புறேன். புரியுதுங்களா? ஏசியில் பார்க்குற பசங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், நான் இந்த புதுசாக எடுக்கிற ட்ரை பண்ணுற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தைரியமாக வந்து படம் எடுங்க. கண்டிப்பாக உங்கள் படமும் ஜெயிக்கும். நீங்கள் கூட ஒரு காலத்தில் டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ வரலாம். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, அவ்வளோதான்.